கை கால்லாம் வலிக்குது, தலை வலிக்குது, என்னதான் பண்றதுனே தெரியல எனக்கு. பாரு உன்னை அங்க பார்த்து இல்லவே இல்லை, எங்க என்ன பண்ற? தலை வலிக்குது இன்னைக்கு. என்ன உனக்கு தலைவலி? பஸ்ல போய் பாருப்பா, உனக்கு தெரியும். ஏய், நீ இங்க தானே பச்ச, அங்க எப்ப போன? இங்க சரியா மார்க் எடுக்கலன்னு எங்க அம்மா அங்க இட்டுன்னு போய் சேர்த்து விட்டாங்க. இங்க எடுக்கலன்னு சொல்லிட்டு அங்க எத்தனை போய் சேர்த்துக்கிறாங்க. அங்கேயும் எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? ஆமாப்பா, இதுக்கு என்னதான் வழி? இதுக்கு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கு. எதுக்கெல்லாமா இருக்கு? எல்லாத்துக்கும் இருக்கு. பைபிள்ல யாக்கோபு 1 அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறையுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்டால் அவர் கொடுக்கறதவனா இருக்காரு. இப்போ நீ பண்ற பெரிய தப்புன்னா ரொம்ப நேரம் தூங்குறது தான். நீ அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டு உனக்கு கொடுத்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உனக்கு சந்தோஷமான நாளாக இருக்கும். ஆமாப்பா, நான் ஜெபம் பண்ணிட்டு ஒர்க் முடிச்சுட்டு பார்க்குறேன். சரி, இன்னைக்கு நான் போயிட்டு வரேன்.